जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் ஞானியும் பக்தியும் தொடர்கிறது. ஞான மார்க்கத்தில் போக முடியாதவர்கள் பக்தி பண்ணியே ஈஸ்வர பிரசாதமாக ஞானத்தை அடைய முடியும் என்று ஒரு ஞானி தெரிந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உபகாரமாக பக்தி ஸ்துதிகள், யந்திர ஸ்தாபனம் எல்லாம் பண்ணுவான். பூஜா பத்ததிகளை சீர்படுத்தி கொடுப்பான், பூஜை பண்ணுவான், கோவில் குளம் கட்டி கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஜீவ பிரம்மம் அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியங்களை ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களால் பிரத்யக்ஷ அனுபவமாக ஆக்கிக் கொள்கிற ஞான மார்க்கம் எல்லாருக்கும் கைவராது. மனஸ் தொலைந்தால்தான் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த மனசை எதனால் தொலைப்பது என்று தெரிய மாட்டேன் என்கிறது. அதுதான் தொலைய மாட்டேன் என்று பழிவாங்குகிறதே. மனசை தொலைக்கிற முயற்சியையும் மனசேதான் செய்கிற மாதிரி இருக்கிறது. அதுவே எப்படி தன்னையே தொலைத்து கொள்ள முடியும்? உள்ளங்கையால் இன்னொருவரை அடிக்கலாம், அதையே அடித்துக் கொள்ள சொன்னால் எப்படி முடியும்? இப்படி ஒன்றும் புரியாத தசையில் திண்டாடி கொண்டிருந்தாலும் இத்தனை மனசுகளையும் பண்ணிவிட்டிருக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும் என்று புரிகிறதோ இல்லையோ? எனவே நாமே நம் மனசை அடக்கிக் கொள்கிற பிரம்ம பிரயத்னத்தை விட்டுவிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சம்மன்காரன் காலிலேயே விழலாம் என்று அந்த பராசக்தியின் காலிலேயே போய் விழுந்தால் அவளே இந்த மனசை அடக்கி விடுவாள். அதற்கான ஞானத்தை அனுகிரகித்து விடுவாள். ஒன்று மனோநாசம் என்று ஜீவ மனசை அடியோடு இல்லாமல் பண்ணி தன்னுடைய சாந்தமான சிவநிலையை தந்து சிவோகம் என்று ஆக்கலாம். அல்லது எல்லாம் என் விளையாட்டு தானேடா, விளையாட்டு வினையானதெல்லாம் மாயா திருஷ்டியால் தான், அதை அழுத்தி துடைத்து எடுத்து விடுகிறேன், அப்புறம் நீயும் என் மாதிரியே உள்ளே சாந்தம் சிவம் அத்வைத்தமாக இருந்து கொண்டு வெளியிலே மாயை தொடாத ஒரு சுத்த மனசை வைத்துக்கொண்டு நான் அடிக்கிற இத்தனை கூத்தையும் ரசித்து ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கலாம். அப்படி உன்னை எனக்குள்ளேயும் என்னையே இத்தனை பிரபஞ்ச ஆட்டத்திலேயும் பார்த்து கொண்டு மனசை நிர்மூலமாக்கிக் கொள்ளாமல் பரிபூர்ணமாக ரொப்பிக்கொண்டு ஆனந்தமாக கிடடா என்று சொல்லி அப்படி பண்ணியும் விடலாம். எத்தனம் பண்ணினாலும் மாயை போகவில்லையே, லோகம் போகவில்லையே, மனஸ் போகவில்லையே என்று வெட்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு கொண்டு அழுதால் அவள். குறிப்பு: அடுத்து வருவது ஸ்ரீசரணர்கள் அனுதாபம் பொங்கும் குரலில் கூறியது. ஏம்பா அழற, ஏம்பா அவமானப்படுற, லோகம் போகலையேன்னா நீ அதை பண்ணி இருந்தா தானே உன்னால போக்க முடியும், நீயா அதை பண்ணின? இந்த சூரிய சந்திராதிகளை, மலையை, மரத்தை, செடியை, கொடியை, சமுத்திரத்தை, புழு பூச்சி மிருகம் பக்ஷின்னு லட்சக்கணக்கான ஜீவராசிகளை, மனுஷ்ய வர்க்கத்தை நீயா பண்ணின? இதையெல்லாம் நீ பண்ணலைன்னா நீன்னு சின்னதா ஏதோ உன்னை நினைச்சு அழுதுன்றிருக்கியே, அதை மட்டும் நீயேவா பண்ணிண்ட? இது எல்லாத்தையும் ஒன்னான என்னோட வேஷந்தான்னு தெரிஞ்சுக்காம வேறே வஸ்துக்கள்னே நினைக்கிற மாயா திருஷ்டியையும் நீயேவா உண்டாக்கிண்ட? அப்பா குழந்தை, லோகம் மனசு இதுகளிலே மாட்டிண்டு முழிக்கிற நீங்கிறது மாட்டி வைக்கிற மாயை எல்லாம் நான் பண்ணினதுதான். மம மாயா துரத்தியான்னு தானே கிருஷ்ணன் வாயாலே சொல்லியிருக்கேன். குறிப்பு: கடக்க முடியாத என்னுடைய மாயை. கீதை 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். தெய்வீன்னும் அங்கே சொல்லியிருக்கேனே, தெய்வ சக்தியால் ஆனது என்று அர்த்தம். நீயே பண்ணிண்டதுன்னா நீயே போக்கிக்கவும் முடியும். பூரண திவ்ய சக்தியான நான் பண்ணினதுன்னா என் விளையாட்டுல நான் மட்டுமே சர்வசக்தியாகவும் உன் மாதிரி ஜீவன்களை கிஞ்சித் சக்தர்களாகவும் அற்ப சக்தியுள்ளவர்களாகவும் வச்சிருக்கிற போது நான் பண்ணின மாயை, மனசு, லோகம் முதலானதுகளை நீயா போக்கிக்க முடியலைன்னா அதுக்காக ஏண்டா அழணும், அவமானப்படணும்? அது உன் சக்தியிலே இல்லாத சமாச்சாரம். என் கிருப்பையால தான் நடக்க வேண்டிய விஷயம். பண்ணின நானே தான் அதுகளை போக்கடிக்கவும் முடியும்.
என்கிட்ட பக்தியிலே வா, கொஞ்சம் கொஞ்சமாக போக்கடிக்கிறேன். ஒருத்தன் மனசை இந்திரியங்களை அடக்கி ஞான வழியிலே போறான்னா அதுவும் என் அனுகிரகத்தினாலேதான், நான் அலோவ் பண்றதாலேதான் நடக்கிறது. வேறே வேறேயா தெரியறதை விட்டு விட்டு உன்னையே பிடிச்சுக்கணும், அதுவே ஆகணுங்கிற ஆசை அத்வைத்த வாசனை என்கிறது. அது ஒத்தனுக்கு வர்றதே என் அனுகிரகத்தாலேதான். குறிப்பு: ஈஸ்வரானுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா. அவதூத கீதை 1.1. அம்பிகையின் வாக்காகவே பேசி வந்த ஸ்ரீசரணர்கள் தமது வாக்காக தொடர்கிறார். இன்னொரு வேடிக்கை கூட, ஒன்றாக ஆகி அத்வைதானுபவம் பெற்ற ஞானியும் கூட அப்புறமும் மாயை கூத்தை பார்த்து ரசிக்கிறதுண்டு. வேறே வேறேயும் தெரியும், ஒன்றேதான் இப்படி ஆகியிருக்கிறதென்றும் தெரியும். கூத்தில் ஆக்ட் பண்ணாமல் பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி அந்த ஞானி பட்டுக்கொள்ளாமல் மாயா வினோதத்தை ரசித்து கொண்டு அதை பண்ணும் பராசக்தியை பக்தி பண்ணி கொண்டு இருப்பான். இப்படி அவனை தன் மாதிரியே தன் கூடவே துவைதாத்வைத்தமாக வைத்து கொண்டிருப்பதும் அம்பாள் காரியம்தான். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த ஞானி ஞானம் வராத மற்ற ஜனங்களின் பொருட்டாக மாத்திரம் பக்தி பண்ணி காட்டுபவன் இல்லை. தானே வாஸ்தவமாக அத்விதீயமான அந்த ஒன்று எப்படியெல்லாம் துவைத்த கூத்தடிக்கிறது, இதிலே எத்தனையோ கெடுதல் இருந்தாலும் நல்லது நல்லதாகவும் எத்தனை தினசு அழகும் எத்தனை தினசு அன்பும் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போற்றி ரசித்து ரசித்து அப்பேற்பட்ட சக்திக்கு நமஸ்காரம் பண்ணி அதனிடம் ஹிருதயபூர்வமாகவே பக்தி செலுத்துகிற ஞானி அவன். சுகாச்சாரியால் இவ்விதமாகவே ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார். ஆத்மாவிலேயே கழிக்கும் முனிவர்கள் பற்றனைத்தும் அற்று போனவராயினும் கூட இறைவனிடம் எக்காரணமுமற்ற பக்தியை செலுத்துகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் 1.7.10. ஞானம் வராத பக்தன் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஸ்வய காரியத்திற்கு காரணமாகத்தான் பக்தி பண்ணுகிறான் என்றால், ஞான சித்தியினால் லோகத்தில் இருக்கும் போதே மாயாமோச்சனம், மாயையில் இருந்து விடுதலை பெற்று மோட்ச நிலையில் இருக்கும் ஞானிதான் ஒரு காரணமும் இல்லாமல் பக்திக்காகவே பக்தி பண்ணுகிறான் என்று ட்ரிபியூட் கொடுத்து சொல்லியிருக்கிறார். ஞானியும் பக்தியும் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.